ச்சே, மணி 2:30 ஆக போகுது. ரெஸ்டே இல்லை. காலையில் 7 மணிக்கு வந்தது. அப்பா, டாக்டர் அம்மா, வணக்கம் டாக்டர் அம்மா. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? கதவை தட்டிட்டு வரணும் சென்ஸ் கூட இல்லையா உங்களுக்கு? சுத்தம் நாட்டுப்புறமா இருக்கே. டாக்டர் அம்மா, என் பொண்ணுக்கு தலைப்பிரசவம்மா, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கம்மா. ஒரு நாளைக்கு 1000 பேஷண்ட் வராங்க போறாங்க இங்க. ஒவ்வொருத்தருக்கும் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அம்மா, என் பொண்ணு அங்க கத்துறது இங்க காதுல கேக்குதும்மா. எப்படினாச்சும் என் பொண்ணை காப்பாத்துங்கம்மா. இத பாருங்க, இப்ப வரலாம் 60 பேஷண்ட் நான் பார்த்திருக்கிறேன். நானா மிஷினா? மனுஷி தானே. எங்களுக்கு ரெஸ்ட் வேணாமா? கொஞ்சம் உள்ள போய் பாருங்கம்மா. வாட் பாய், நர்ஸ் யாருமே இல்லையா? ஏங்க, டியூட்டி பார்க்குற நேரத்துல ஏங்க இப்படி தொல்லை பண்றீங்க? ஐயோ, என் பொண்ணு கதறது என் காதுல விழுவுதே. புள்ள பெத்தா வலி வரதாங்க செய்யும். சொல்லுங்க, யார் தான் வலி இல்லாம புள்ள பெத்திருக்காங்க? என் பொண்ணு எந்த வேலையும் செய்ய விடாம பொத்தி பொத்தி வளர்த்தேனே. ஏன் உன் பொண்ணு மட்டும் தான் அலட்சியமா புள்ள பெத்துக்கிறாளா? ஒரு நாளைக்கு இங்க 10-15 பிள்ளைங்க பிறக்குது. அம்மா, நீங்க தான் கொஞ்சம் பெரிய டாக்டர்மா, கொஞ்சம் உள்ள போய் பாருங்கம்மா. நான் ஒன்னொருத்துக்கு ஓடிட்டு இருந்தா மற்ற பேஷண்ட் யார் கவனிக்கிறது? போங்க, போய் வெளியே நில்லுங்க. புள்ள பிறந்தது நாங்களே கூப்பிடுறோம். அம்மா, என் புருஷனும் வேலைக்கு போயிட்டாருமா, என் மருமகனும் வெளியூர் போயிட்டாருமா. துணைக்கு எனக்கு யாருமே இல்லம்மா. ஏங்க, உங்க குடும்ப கதையெல்லாம் கேட்க நேரம் இல்ல, கிளம்புங்க. அம்மா, உள்ளுக்குள்ள என் பொண்ணுக்கு துணைக்கு கூட ஆள் இல்லம்மா. கொஞ்சமாவது படிச்சிருந்தா சொன்னதை கேட்கும். என்னத்த பண்றது? அம்மா, என் பொண்ணுக்கு நல்லபடியா பிரசவம் ஆச்சுன்னா திருத்தணி போய் மொட்டை போறதா வேண்டியிருக்கேம்மா. திருத்தணி முருகிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அவர் பாத்துக்குவாரு. நீங்க வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. என்ன பொண்ணு பண்றா? ஹலோ அனிதா. நான் அனிதா இல்ல, டாக்டர் மோனிஷா, மலேசியால இருந்து கால் பண்றேன். டாக்டர், என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் பதட்டப்படாதீங்க மேடம். அனிதாவை டெலிவரிக்காக என் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிஷன் பண்ணிருக்காங்க. அட்மிட் பண்ணிருக்கீங்களா? அங்க என் மருமக இல்ல? அவர் வந்து பிசினஸ் மீட்டிங்காக போனாங்க மேடம். இது வரைக்கும் என் கால் கூட அவர் பிக் பண்ணல. டாக்டர், இப்ப என் பொண்ணு எந்த ஸ்டேஜ்ல இருக்கா? எப்படி இருக்கா டாக்டர், சொல்லுங்களேன். பேஷண்ட் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் மேம் இருக்கு. டாக்டர், என்ன சொல்றீங்க? ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா டாக்டர்? ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் மேம். குழந்தையோட தலை பின்னாடியும் கால் பகுதி முன்னாடியும் இருக்கு. ஐயோ கடவுளே, என் பொண்ணையும் குழந்தையும் காப்பாத்து சாமி. டாக்டர், நீங்க ஒரு பெஸ்ட் டாக்டர். நீங்க இவ்வளவு எமோஷனல் ஆகலாமா? ப்ளீஸ் பீ கூல், நான் பாத்துக்கிறேன். டாக்டர், நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு பதபதிக்குது டாக்டர். அவன் எனக்கு ஒரே பொண்ணு. எவ்வளவு செலவானாலும் டாக்டர், அவ்வளவு நல்லா பாத்துக்கங்க ப்ளீஸ். ப்ளீஸ் டாக்டர், அவ்வளவு நல்லா கவனிச்சுக்கங்க டாக்டர் ப்ளீஸ். அப்பா இல்லாத குறையே தெரியாம என் பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்தனே டாக்டர். ஐயோ, அவங்க வழியில துடிக்கிறது காதல கேக்குது. நான் என்ன பண்ணுவேன் டாக்டர்? டாக்டர், நைட்டு ஃபிளைட் பிடிச்சி நாளைக்கு காலைல வந்துடுறேன் டாக்டர் நானு. ஓகே மேம், வெல்கம். நீங்க சேஃபா வாங்க, கேஸை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே. அப்பனே மலேசியா முருகா, என் பொண்ணை கைவிட்டுறாதப்பா. அவளுக்கு நல்லபடியா பிரசவம் ஆயிடுச்சுன்னா என் முடிவை காணிக்கையா உனக்கு தரேன்ப்பா. டாக்டர்மா, படிச்சவங்களா இருந்தாலும் படிக்காதவங்க இருந்தாலும் உணர்வுகள் ஒண்ணுதாம்மா. சாரிங்க. அம்மா, அவங்கவுங்களுக்கு வலி வரும்போதுதான் மத்தவங்க வலியும் புரியும். டியூட்டி டென்ஷன்ல ஏதாவது தப்பா பேசியிருந்தா மனசுல வச்சுக்காதீங்க. உங்க பொண்ணை என் பொண்ணா நினைச்சு உங்க பேர பிள்ளைய நல்லபடியா உங்க கையில கொடுக்கறது என் பொறுப்பு. ரொம்ப நன்றிங்கம்மா.
அப்படிங்களா? என் உள் மனசு சொல்லுச்சு நீங்க வருவீங்கன்னு. இந்த ஏரியாலே நீங்க தான் கைராசி டாக்டர் கேள்விப்பட்டேன். அதான் டாக்டர் உங்களை தேடி வந்தேன். ஆ, நன்றி சொல்ல வருவீங்கன்னு நினைச்ச, வந்துட்டீங்க. டாக்டர் உங்களுக்கு நல்ல சிரிச்ச முகம் டாக்டர்.